இந்த தீபிகாவோட கேரக்டர் இந்த ஸ்டோரிக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. நாமளுமே ஒவ்வொரு சமயங்களும் நினைச்சிட்டு இருக்கிறோம். மல்லி தீபிகாவுக்கு பல விதங்கள்ல ஹெல்ப் பண்றாங்க. இப்ப கூட அவங்க குழந்தை காணாம போயிருப்பாங்க. மல்லி தான் கண்டுபிடிச்சு குடுத்துருப்பாங்க. அந்த விஷயத்த கூட தீபிகா கிட்ட எடுத்து சொல்றாங்க. ஆனா அவங்க எதையுமே காதுல வாங்குறதே இல்ல. அந்த கடவுளே நேர்ல வந்து மல்லி மேல எந்த ஒரு தவறும் இல்லம்மா. நீ அவங்கள விட்டுரு அப்படின்னு சொன்னா கூட இந்த தீபிகா விடமாட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் தொடர்ந்து ஸ்டோரி லைன கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப தீபன் சொல்றத காதுல வாங்கவே இல்ல. புலிகிட்ட வந்து சிக்கிட்டா அவ நிச்சயமா தப்பிக்கவே மாட்டா அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. இப்போ மல்லியோட நிலைமைய பார்க்குறப்ப நமக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா விஜயுமே இப்போ 2, 3 எபிசோட்ஸ்ல வரல. மல்லி தனியா தான் சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. ஏதாச்சும் ஒரு விதத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப தீபிகாவுமே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறாங்க. அங்க வாசு வந்திருக்கிறாங்க. வாசு கிட்ட தான் இந்த தீபிகா ஒரு அதிரடியான விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா மல்லி தான் இந்த விஷயத்த எல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாரி நீ சொல்லிட்ட அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு மட்டும் உனக்கு ஏதாச்சும் தண்டனை குடுப்பாங்க. அதுக்கப்புறமா உன்ன நானே வெளியில எடுத்துர்றேன் அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள ஒரு டீல் பேசுறாங்க. அந்த வாசுவ பொறுத்தவரைக்கும் காசு குடுத்தா என்ன? யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிறதால, அவங்களுமே இது எல்லாத்துக்குமே காரணம் மல்லி தான் அப்படிங்கிற மாரி கோர்ட்ல சொல்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எந்த ஒரு தவறும் செய்யாத மல்லிய தூக்கி உள்ள வைக்கணும். தன் கண்ணு முன்னாடியே குற்றவாளி இருக்கிறாங்க. அவங்கள ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி எந்த ஒரு போலீஸாவது நினைப்பாங்களா? நம்ம தீபிகா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் தீபிகாவோட கேரக்டர க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ரசிகர்களோட விருப்பம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.